இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சூடாமணி அவங்களுக்கு திதி கொடுக்குற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே இசைக்கு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இசைக்கு வர்ற மாதிரியே தெரியல. அதே சமயத்தில் அந்த தேக்கம் இசைக்கு முத்துப்பாண்டியெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், வண்டி ரிப்பேர், இதுக்கடுத்து ஒரு எட்டு கூட வண்டி நகராது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பிளான் படி வண்டியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா. இங்கிட்ட இசைக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்காங்க. முடியலன்னொன்னையும் விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ரோட்டில். இங்கிட்டு வந்துட்டு அதை பார்த்து சவுந்தரபாண்டி எல்லாம் நக்கலாக சிரிக்கிறாங்க. ஆனால் முத்துப்பாண்டி வந்துட்டு இசைக்கு ஓடாத நில்லு ப்ளீஸ், உன் வயிற்றுல குழந்தை வேற இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணாத இசைக்கு, நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி பின்னாடியே துரட்டிட்டு வர்றாங்க. இல்லைங்க, இன்னைக்கு என் அம்மாவுக்கு திதி கொடுக்குறேன், என் அண்ணன் வீடு தேடி என்னை வந்து கூப்பிட்டுச்சு, நான் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்க, நான் கண்டிப்பாக எப்படியாவது போகணும், என் ஆத்தா என் மேலே உசுரே வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு ஓடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு திதியெல்லாம் கொடுத்து அந்த பிண்டத்தை போய் தண்ணியிலலாம் கரைக்கிறதுக்கு சண்முகவங்க இறங்கிடுறாங்க. ஆனால் இன்னும் வந்துட்டு இசைக்கு ஓடி வந்துட்டு இருக்கு. முத்துப்பாண்டி பின்னாடியே வந்துட்டு இந்த திருடனை துரத்திட்டு வர்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது சனியை சொல்கிறா, ஐயா இந்த நேரத்தில் நம்ம இசைக்கு அம்மா ஓடி போய் அங்கே கலந்துக்கிடுவாங்களா அதில் அப்படின்னு சொல்ல, வாய்ப்பே இல்லைடா, இந்நேரம் அவங்க எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கே கிளம்பியிருப்பாங்க. இவ போனாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கு பகை தான் ஆகும். இந்த சவுந்தரபாண்டி இருக்கிற வரைக்கும் அண்ணனை தங்கச்சி ஒன்றா சேரவே விட மாட்டேன். என் திட்டப்படி தான் இப்போ வரைக்கும் எல்லாமே நடக்குது. அது மாதிரி தான் இனிமேலும் நடக்கும். அந்த நசுக்கியையும் அந்த வெறும்பயிலையும் ஒன்றாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லக்கணமாக சவுந்தரபாண்டி நின்று கதறிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த திக்கும் எல்லாருமே சாமியை கும்பிட்ட மாதிரி வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. பின்னத்தெல்லாம் கரைச்சி முடிச்சுட்டு அப்படியே கண்ணு கலங்கி ரெட் கலரில் இருக்குது சண்முகம் அவங்களுக்கு. அப்படியே இந்த படி ஏறி மேலே வர்றாங்க. அதே சமயத்தில் இசைக்கையும் வயிறை பிடிச்சிட்டு ஓடி வந்து அப்படியே வழியில் நிற்கிறாங்க. அதை பார்த்தது வீட்டில் இருந்த எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடி இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு கத்துறாங்க. சண்முகம் அவங்க முறைச்சிக்கிட்டே, நீலாம் ஒரு மகளா, ஆத்தா சூடமணியோட கடைசி ஆசை என்னது, அவளுக்கு ஒன்றா சேர்ந்து திதி எடுக்க கூட நீ வரல, 4 பேர் சேர்ந்து திதி எடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அதை கூட உன்னால் நிறைவேற்றி தர முடியல, நீ எனக்கு பிடிக்காததை பண்ணாலும் என் மானத்தை விட்டுட்டு உன் வீடு வாசப்படி ஏறி வந்து உன்னை கூப்பிட்டேன் வரல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே முழிக்காத, அம்மைக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட உன்னால் செய்ய முடியல, ஒரு சரியான நேரத்துக்கு வர முடியல, அவளோட ஆசையை உன்னால் நிறைவேற்ற முடியல, சே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி வந்துட்டு திட்டிடுறாங்க. இசைக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. முத்துப்பாண்டி ஒருத்தைக்கும் அந்தத்துக்கும் பாக்கியம் பிடிச்சி அழுதமானக்கே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் தான் என் அம்மை ஆசை நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு இசைக்கு அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே போக அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.